நான் இந்த ஆயிலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் என்னிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்குக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. 27 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஆயிலை வந்து செஞ்சுருக்கோம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. பயப்படாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ண இயலும். இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. அதனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ண இயலும். நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி ஆயிலை எடுத்துக்கொள்ள இயலும். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என் சேனலில் சாக்லேட் இல்லாமல் எப்படி ப்ரௌனி செய்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ப்ரௌனியை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு க்ளீனான பவுலில் 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டாயம் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிக்குது. உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். என் லைஃப்லேயே எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன். 5 மாதத்தில் தான் நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களால் தான். இந்த இடத்துல வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். என் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு க்ளீனான பவுலில் 3 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து நல்லாவே பீட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்த முட்டையில் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பவுடர் ஆக்கி சேர்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்த மிக்ஸில் வந்து நான் 1 ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கொக்கோ பவுடர், ஆயில் இது ரெண்டையும் இந்த மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் கோதுமை மாவு, இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌனியை வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி நீங்களும் செஞ்சிடலாம். ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த ப்ரௌனியை செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி எடுத்த பேட்டரை வந்து ஒரு கேக் ட்ரேயில் மாற்றி எடுத்துக்கலாம். கேக் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலால் வந்து நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். 170 செல்சியத்தில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு ப்ரௌனி ரெடி ஆகிடும். உண்மையிலேயே இந்த ப்ரௌனியை வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டை வந்து சொல்லவே தேவையில்லை. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.